இது ஒரு எச்சரிக்கை. சிவன் இன்று உங்களுக்கு ஒரு கடைசி எச்சரிக்கை அனுப்புகிறார். ஏப்ரல் 15. இந்த தேதி கடந்துவிட்டால் இந்த வீடியோவில் சொல்லப் போகும் வாய்ப்பு திரும்பி வராது. இதுவரை எத்தனை வாய்ப்புகளை தவறவிட்டீர்கள் என்று தெரியாது. ஆனால் இந்த ஒரு வாய்ப்பை தவறவிட வேண்டாம். ஒரு நொடி கூட தவறவிட வேண்டாம். கடைசி வரை இருங்கள். நீங்கள் இந்த வீடியோவை திறந்தது தற்செயல் இல்லை. பிரபஞ்சம் ஒரு செயலை செய்தது. சிவன் ஒரு முடிவை எடுத்தார். இந்த வீடியோ உங்கள் கண்ணுக்கு தெரிந்தது. நீங்கள் திறந்தீர்கள். இந்த ஒவ்வொரு படியும் சிவன் திட்டமிட்டு நடந்தது. இப்போது ஒரு முக்கியமான கேள்வி. உங்கள் வாழ்க்கையில் இப்போது என்ன நடக்கிறது? ஒரு கஷ்டம் இருக்கிறதா? ஒரு குழப்பம் இருக்கிறதா? ஒரு தேடல் இருக்கிறதா? ஒரு மாற்றம் வேண்டும் என்ற தாகம் இருக்கிறதா? இந்த எல்லாவற்றிற்கும் ஏப்ரல் 15க்குள் ஒரு திருப்பம் வர வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்வீர்கள். ஒரு கதை சொல்கிறேன். கடலூரில் ஒரு முதியவர் இருந்தார். பெயர் திருவேங்கடம். வயது 72. வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் பட்டவர். ஒரு நாள் ஒரு அன்பான மனிதர் அவரிடம் ஒரு விஷயம் சொன்னார். சிவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது அந்த வாய்ப்பை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் சிவன் மீண்டும் கொடுப்பார். ஆனால் 3 முறை ஒதுக்கினால் அந்த வாய்ப்பு வேறு ஒருவருக்கு போகும் என்று சொன்னார். திருவேங்கடம் கேட்டார், இதை எப்படி தெரிந்து கொள்வது? அந்த மனிதர் சொன்னார், உள்ளே ஒரு இழுப்பு வரும். அந்த இழுப்பை கவனியுங்கள். அது சிவன் தரும் வாய்ப்பு. அந்த இழுப்பை நம்புங்கள். திருவேங்கடம் அன்றிலிருந்து கவனித்தார். ஒவ்வொரு இழுப்பையும் நம்பினார். ஒவ்வொரு வாய்ப்பையும் ஏற்றார். அவரின் வாழ்க்கை மாறியது. இந்த வீடியோவை திறந்தது உங்களுக்கு ஒரு இழுப்பு வந்தது. அந்த இழுப்பை நம்புங்கள். இது சிவன் தரும் ஒரு வாய்ப்பு. ஏப்ரல் 15க்குள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வீடியோவில் நாம் பேசப் போவதென்னவென்றால், ஏன் ஏப்ரல் 15 ஒரு திருப்புமுனை என்று, கடைசி எச்சரிக்கை என்றால் என்ன என்று, வாழ்வு திருப்பம் என்பது எப்படி வருகிறது என்று, ஏப்ரல் 15க்குள் என்ன செய்ய வேண்டும் என்று, மற்றும் சிவன் பிரபஞ்ச ரகசியம் என்னவென்று, இவை எல்லாம் இன்று தெரியும். முதலில் ஏப்ரல் 15 ஏன் ஒரு சிறப்பான திருப்புமுனை என்று புரிந்து கொள்வோம். சித்திரை மாதம் தொடங்கியது. இந்த மாதம் புதிய ஆரம்பங்களின் மாதம். புதிய சக்திகளின் மாதம். சூரியன் மேஷ ராசியில் நுழைந்திருக்கிறான். பிரபஞ்சத்தில் ஒரு புதிய சுழல் தொடங்கியிருக்கிறது. ஏப்ரல் 15 அந்த புதிய சுழலில் ஒரு மிகவும் சக்தி வாய்ந்த நாள். ஏனென்றால் அந்த நாள் ஒரு பரிவர்த்தனை புள்ளி, ஒரு டிரான்சிஷன் பாயிண்ட். கடந்தது. எதிர்காலம் வரவில்லை. ஆனால் இந்த நாளில் எடுக்கும் ஒரு முடிவு எதிர்காலத்தை வடிவமைக்கும். இந்த நாளில் சிவன் ஒரு வாய்ப்பு தருகிறார். வாழ்க்கையில் ஒரு திருப்பம் எடுக்கும் வாய்ப்பு. கடைசி எச்சரிக்கை என்று சொல்வது ஏனென்றால் இந்த வாய்ப்பை இந்த நாளில் எடுக்காவிட்டால் அடுத்த வாய்ப்பு கொஞ்சம் தாமதமாக வரும். ஒரு சுழல் முழுமையாக கழியும். அது நீண்ட நேரம். இந்த நொடியே இந்த வாய்ப்பை எடுங்கள். இப்போது ஒரு ஆழமான விஷயம். திருப்பம் என்றால் என்ன? திருப்பம் என்றால் திரும்புவது. எந்த திரும்புவது? சிவனை நோக்கி திரும்புவது. மாயையில் போனவர்கள் மீண்டும் சிவனை நோக்கி திரும்புவது. தவறான திசையில் போனவர்கள் சரியான திசைக்கு திரும்புவது. அந்த திரும்புவது வாழ்வு திருப்பம். ஏப்ரல் 15 அந்த திருப்பம் நடக்கும் வாய்ப்பான நாள். இப்போது ஒரு மிகவும் முக்கியமான விஷயம். உங்கள் வாழ்க்கையில் திருப்பம் தேவை என்பதின் 5 அறிகுறிகள். முதல் அறிகுறி, ஒவ்வொரு நாளும் ஒரே மாதிரி இருக்கிறது. எழுந்திருக்கிறோம், வேலை செய்கிறோம், சாப்பிடுகிறோம், தூங்குகிறோம். மீண்டும் அதே. ஒரு அர்த்தமின்மை உணர்வு வருகிறது. இது ஒரு அறிகுறி. இரண்டாவது அறிகுறி, ஒரு கனவு இருக்கிறது, ஒரு ஆசை இருக்கிறது, ஆனால் தொடங்கவில்லை. நாளை செய்வேன் என்று தள்ளி போடுகிறோம். நாளை வந்தாலும் நாளை. இது ஒரு அறிகுறி. மூன்றாவது அறிகுறி, சிவனை வணங்குகிறோம், ஆனால் உள்ளே ஒரு வெறுமை. கோயில் போகிறோம், திரும்பி வருகிறோம், ஆனால் சிவன் உள்ளே வரவில்லை என்ற உணர்வு. இது ஒரு அறிகுறி. நான்காவது அறிகுறி, ஒரு உறவு வலிக்கிறது. ஒரு பழைய கோபம் சுமந்து கொண்டிருக்கிறோம். மன்னிக்க வேண்டும் என்று தெரிகிறது, ஆனால் ஆகவில்லை. இது ஒரு அறிகுறி. ஐந்தாவது அறிகுறி, ஒரு மாற்றம் வேண்டும் என்று தெரிகிறது. என்ன மாற்றம் என்று தெரியவில்லை, ஆனால் ஒரு தாகம் இருக்கிறது, ஒரு ஏக்கம் இருக்கிறது. இது ஒரு அறிகுறி. இந்த 5இல் ஒன்றாவது உங்களுக்கு பொருந்துகிறதா? பொருந்தினால் திருப்பம் தேவை. ஏப்ரல் 15 அந்த திருப்பம் எடுக்கும் நாள். இப்போது ஒரு கதை சொல்கிறேன். பட்டுக்கோட்டையில் ஒரு பெண்மணி இருந்தார். பெயர் மீரா. வயது 45. வாழ்க்கையில் எல்லாமே இருந்தது. வீடு, குடும்பம், வேலை. ஆனால் ஒரு வெறுமை, ஒரு அர்த்தமின்மை. ஒரு நாள் ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டார். மீரா, நீ கடைசியாக எப்போது மனப்பூர்வமாக சிரித்தாய்? கவலை இல்லாமல், கணக்கு பார்க்காமல், வெறுமனே சிரித்தாய். மீரா யோசித்தார். நினைவே வரவில்லை. நண்பர் சொன்னார், அதுவே திருப்பம் தேவை என்று சொல்கிறது. மீரா ஒரு முடிவெடுத்தார். ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் சிவனோடு இருப்பேன். வேறு எதுவும் வேண்டாம். ஒரு நிமிடம் மட்டும். 6 மாதம் கழித்து நண்பர் மீண்டும் சந்தித்தார். மீரா வேறு மாதிரி இருந்தார். ஒரு அமைதி, ஒரு நிறைவு. என்ன நடந்தது என்று கேட்டார். மீரா சொன்னார், ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் சிவனோடு இருந்தேன். அந்த ஒரு நிமிடம் மெல்ல மெல்ல வாழ்க்கையை மாற்றியது. ஒரு நிமிடம். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கை மாறியது. இது உண்மையா என்று கேட்கலாம். ஒரு நிமிடம் மட்டும் எப்படி மாற்றும் என்று கேட்கலாம். ஒரு சின்ன விளக்கு பெரிய இருளை போக்கும். ஒரு சின்ன தொடுதல் பெரிய வலியை
குணப்படுத்தும். ஒரு சின்ன நிமிடம் பெரிய வாழ்க்கையை மாற்றும். ஏப்ரல் 15க்குள் அந்த ஒரு நிமிடத்தை தொடங்குங்கள். இப்போது சிவன் கடைசி எச்சரிக்கை என்றால் என்ன என்று விரிவாக சொல்கிறேன். சிவன் எப்போதும் பேசுகிறார். ஒவ்வொரு நாளும் பேசுகிறார். ஒவ்வொரு நொடியும் பேசுகிறார். ஆனால் நாம் கேட்பதில்லை. சிவன் பேசும்போது என்ன சொல்கிறார்? வா, திரும்பி வா, நான் காத்திருக்கிறேன், என்னோடு வா என்று சொல்கிறார். இந்த அழைப்பை நாம் பலமுறை கேட்டிருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் நாளை போவேன் என்று சொல்கிறோம். ஒவ்வொரு முறையும் நேரமில்லை என்று சொல்கிறோம். சிவன் மீண்டும் மீண்டும் அழைக்கிறார். பொறுமையாக அழைக்கிறார். ஆனால் ஒரு கட்டத்தில் மிகவும் பொறுமையான சிவன் கூட ஒரு தீவிரமான அழைப்பை அனுப்புகிறார். இது கடைசி எச்சரிக்கை. இன்று அந்த எச்சரிக்கை. இந்த வீடியோவை பார்க்கும் நீங்கள் இந்த எச்சரிக்கையை கேட்க வந்திருக்கிறீர்கள். கேட்டதோடு நிறுத்திவிடாதீர்கள். செயல்படுத்துங்கள். என்ன செயல்படுத்துவது? அதை இப்போது சொல்கிறேன். ஏப்ரல் 15க்குள் ஒரு முடிவெடுங்கள். என்ன முடிவு? சிவனோடு வாழ்வேன் என்ற முடிவு. தினமும் ஒரு நிமிடம் சிவனை நினைப்பேன் என்ற முடிவு. தினமும் ஒரு நல்ல விஷயம் செய்வேன் என்ற முடிவு. ஒரு முடிவு மட்டும். ஒரு தொடக்கம் மட்டும். அந்த முடிவே திருப்பம். அந்த தொடக்கமே வாழ்வு திருப்பம். இப்போது பிரபஞ்ச சிவன் என்று வீடியோ தலைப்பில் சொல்கிறோம். பிரபஞ்ச சிவன் என்றால் என்ன? சிவன் ஒரு கோயிலில் மட்டும் இல்லை. சிவன் இந்த முழு பிரபஞ்சத்திலும் நிறைந்திருக்கிறார். கோடி கோடி நட்சத்திரங்களும் சிவன். கோடி கோடி கோள்களும் சிவன். பூமி சிவன். சூரியன் சிவன். காற்று சிவன். நீர் சிவன். நெருப்பு சிவன். நாம் சிவன். இந்த பிரபஞ்ச சிவன் ஒரு எச்சரிக்கை அனுப்புகிறார் என்றால் அது மிகவும் சக்தி வாய்ந்தது. பிரபஞ்சம் ஒரு ஒழுங்கில் நகர்கிறது. ஒவ்வொரு விஷயமும் ஒரு நேரத்தில் நடக்கும். தாமதமாகவோ முன்னதாகவோ நடக்காது. சரியான நேரத்தில் நடக்கும். இப்போது சரியான நேரம். ஏப்ரல் 15 சரியான நேரம். இந்த வீடியோ சரியான நேரத்தில் வந்தது. சரியான நேரத்தில் வந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள். ஒரு கதை சொல்கிறேன். ஒரு நதி ஒரு மலையிலிருந்து இறங்குகிறது. நதிக்கு ஒரு பாறை வருகிறது. நதி அந்த பாறையை சுற்றி போகிறது. தடை வரும். திரும்பி போகும். ஆனால் நதி நிற்பதில்லை. தன் வழியை கண்டுகொள்கிறது. கடலை சேர்கிறது. நம் வாழ்க்கையும் அப்படித்தான். தடைகள் வரும். திருப்பங்கள் வரும். ஆனால் சிவனை நோக்கிய பயணம் நிற்பதில்லை. ஏப்ரல் 15 ஒரு திருப்புமுனை. இங்கே ஒரு தேர்வு இருக்கிறது. நதி போல முன்னே போவதா அல்லது நிற்பதா? சிவன் சொல்கிறார், முன்னே போ, நான் கூட இருக்கிறேன். திரும்ப வேண்டாம். இந்த எச்சரிக்கை கேளுங்கள். இப்போது ஒரு ஆழமான விஷயம். சிவன் ஏன் எச்சரிக்கிறார்? ஒரு தாய் தன் குழந்தையை எப்போது எச்சரிப்பாள்? குழந்தை தவறான வழியில் போகும்போது, குழந்தை ஆபத்தில் விழும்போது, குழந்தைக்கு நல்லது வேண்டும் என்று நினைக்கும்போது. அந்த தாய் சிவன். நாம் அந்த குழந்தை. சிவன் எச்சரிக்கிறார் என்றால் நம்மை நேசிக்கிறார் என்று அர்த்தம். நம்மை காக்க விரும்புகிறார் என்று அர்த்தம். நமக்கு நல்லது வேண்டும் என்று விரும்புகிறார் என்று அர்த்தம். எச்சரிக்கையை கோபமாக பார்க்காதீர்கள். அன்பாக பாருங்கள். சிவன் அன்போடு சொல்கிறார், ஏப்ரல் 15க்குள் திரும்பி வா என்று காத்திருக்கிறேன். இப்போது ஒரு கதை. ஒரு 1.5 வயது குழந்தை நடக்கிறது. விழுகிறது. எழுகிறது. திரும்பவும் விழுகிறது. திரும்பவும் எழுகிறது. அம்மா பக்கத்திலிருந்து பார்க்கிறாள். குழந்தை விழும்போது அம்மா ஓடி தூக்குகிறாளா? இல்லை. ஏன்? ஏனென்றால் விழுவதிலிருந்தே நடக்கும் கலை கற்பிக்கப்படுகிறது. ஆனால் குழந்தை ஒரு ஆபத்தான இடத்தை நோக்கி போனால் அம்மா உடனே ஓடி தடுப்பாள். வேண்டாம் என்று சொல்வாள். சிவனும் அப்படித்தான். நம் தோல்விகளில் பார்க்கிறார். ஆனால் நாம் ஆபத்தான வழியில் போகும்போது ஒரு எச்சரிக்கை அனுப்புகிறார். இந்த எச்சரிக்கை அன்பு, பயமுறுத்தல் இல்லை. அன்போடு எச்சரிக்கிறார். அன்போடு திரும்பி வாருங்கள். இப்போது ஒரு மிகவும் முக்கியமான விஷயம். ஏப்ரல் 15க்கு என்ன சிறப்பு என்று இன்னும் ஆழமாக சொல்கிறேன். சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டு. ஒரு புதிய தொடக்கம். ஒரு புதிய சுழல். இந்த புதிய சுழலில் சில நாட்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. ஏப்ரல் 15 அப்படிப்பட்ட ஒரு நாள். இந்த நாளில் எடுக்கும் முடிவுகள் திடமாகும். இந்த நாளில் தொடங்கும் பயணம் வேகமாக போகும். இந்த நாளில் வேண்டும் பிரார்த்தனைகள் ஆழமாக போகும். சரியான நேரத்தில் சரியான விஷயம் செய்வது மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏப்ரல் 15 அந்த சரியான நேரம். இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள். ஒரு விவசாயி சரியான பருவத்தில் விதை போடுவான். சரியான நேரத்தில் நீர் ஊற்றுவான். சரியான நேரத்தில் அறுவடை செய்வான். நேரத்தை தவறவிட்டால் அந்த வருடம் வீண். ஏப்ரல் 15 ஒரு விதை போடும் நேரம். இந்த நேரத்தில் ஒரு நல்ல விதை போடுங்கள். நல்ல முடிவு என்ற விதை. நல்ல பழக்கம் என்ற விதை. சிவன் நம்பிக்கை என்ற விதை. அந்த விதை வளரும். ஒரு நாள் மரமாகும். இப்போது ஒரு நிறுத்தம். இதுவரை பேசியது கேட்கும்போது உள்ளே ஒரு நெருடல் வருகிறதா? ஆமாம், மாற வேண்டும் என்று தோன்றுகிறதா? அந்த நெருடலே சிவன் உங்களை திரும்பி அழைப்பது. இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏப்ரல் 15 வரும் வரை இன்னும் நிறைய வழிகாட்டுதல் வீடியோக்கள் வரும். அவற்றை தவறவிடாதீர்கள். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் ஒரு திருப்பம் தேவையிருக்கலாம். சிவன் செய்தி அவர்களையும் சேரட்டும். தொடர்வோம். இப்போது சிவன் ஏப்ரல் 15க்குள் கொடுக்கும் 7 திருப்பங்களை பேசுவோம். முதல் திருப்பம். தனிமை
தனிமையிலிருந்து சிவன் அன்பிற்கு திருப்பம். நிறைய பேர் தனிமையில் இருக்கிறார்கள். குடும்பம் இருந்தாலும் தனிமை, நண்பர்கள் இருந்தாலும் வெறுமை. இந்த தனிமை சிவனால் மட்டுமே போகும். சிவன் அன்பை உணர்ந்தால் தனிமை போகும். ஏப்ரல் 15க்குள் சிவன் அன்பை ஒரு நொடி உணர்ந்தால் போதும், தனிமை கொஞ்சம் குறையும். இரண்டாவது திருப்பம், கவலையிலிருந்து நம்பிக்கைக்கு திருப்பம். கவலை வாழ்க்கையை சுமையாக்குகிறது. ஒவ்வொரு நாளும் கவலையோடு எழுகிறோம், கவலையோடு தூங்குகிறோம். இந்த கவலைகளை சிவனிடம் கொடுக்கலாம், நம்பிக்கை வரலாம். ஏப்ரல் 15க்குள் ஒரு கவலையை சிவனிடம் கொடுங்கள். ஒரு கவலை மட்டும், நம்பிக்கை வரும். மூன்றாவது திருப்பம், பழைய வலியிலிருந்து மன்னிப்புக்கு திருப்பம். பழைய வலிகள் நம்மை சுமைப்படுத்துகின்றன. ஒரு கோபம், ஒரு புண்ணான இடம், ஒரு மறக்க முடியாத வலி, இவற்றை மன்னிப்பால் கரைக்கலாம். ஏப்ரல் 15க்குள் யாரையாவது மனசில் மன்னியுங்கள். ஒருவர் மட்டும் போதும், திருப்பம் நடக்கும். நான்காவது திருப்பம், பழக்க வழக்கங்களிலிருந்து புதிய தொடக்கத்திற்கு திருப்பம். பழைய பழக்கங்கள் நம்மை வட்டத்தில் வைக்கின்றன. ஒரு புதிய பழக்கம் தொடங்கினால் வட்டத்திலிருந்து வெளியே வரலாம். ஏப்ரல் 15க்குள் ஒரு புதிய நல்ல பழக்கம் தொடங்குங்கள். சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லை. ஐந்தாவது திருப்பம், வெளியிலிருந்து உள்ளத்திற்கு திருப்பம். நாம் வெளியிலேயே தேடுகிறோம், வெளியில் மகிழ்ச்சி தேடுகிறோம், வெளியில் சிவன் தேடுகிறோம். ஆனால் எல்லாமே உள்ளே இருக்கிறது. உள்ளே திரும்ப வேண்டும். ஏப்ரல் 15க்குள் ஒரு நொடி உள்ளே திரும்புங்கள். கண்களை மூடி சிவனை உள்ளே தேடுங்கள். ஆறாவது திருப்பம், சத்தத்திலிருந்து மௌனத்திற்கு திருப்பம். வாழ்க்கை மிகவும் சத்தமாக இருக்கிறது. வெளிச்சத்தங்கள், மனச்சத்தங்கள், இவை எல்லாம் சிவனின் குரலை மூடுகின்றன. ஒரு நொடி மௌனத்தில் சிவன் பேசுவார். ஏப்ரல் 15க்குள் ஒரு நிமிட மௌனம், சிவன் குரல் கேட்கும். ஏழாவது திருப்பம், சாதாரண வாழ்க்கையிலிருந்து சிவ வாழ்க்கைக்கு திருப்பம். சாதாரண வாழ்க்கை என்பது சிவன் இல்லாத வாழ்க்கை. சிவ வாழ்க்கை என்பது சிவன் நடுவில் இருக்கும் வாழ்க்கை. ஒவ்வொரு காரியத்திலும் சிவன், ஒவ்வொரு நொடியிலும் சிவன். ஏப்ரல் 15க்குள் ஒரு சின்ன தொடக்கம் செய்யுங்கள். தினமும் ஒரு நிமிடம் சிவனை நினைப்பேன் என்று. இந்த 7 திருப்பங்களும் ஒரே நாளில் நடக்க வேண்டியதில்லை. ஒன்று மட்டும் தொடங்கினால் போதும். அந்த ஒன்று மற்றவற்றை இழுக்கும். ஒரு கதை, ஒரு நூற்றை பிடித்தால் ஒரு நூல் வருகிறது. அந்த நூலை இழுத்தால் ஒரு துணி வருகிறது. அந்த ஒரு நூற்றை மட்டும் பிடித்தால் போதும். ஏப்ரல் 15க்குள் ஒரு நூற்றை பிடியுங்கள். ஒரு திருப்பம் தொடங்கும். இப்போது ஒரு மிகவும் ஆழமான விஷயம். சிவன் கடைசி எச்சரிக்கை என்பது ஏன் கடுமையாக தெரிகிறது? ஏனென்றால் அதில் ஒரு அவசரம் இருக்கிறது, ஒரு உத்வேகம் இருக்கிறது. இந்த நொடி தவறவிட்டால் போகும் என்ற ஒரு உணர்வு இருக்கிறது. அந்த உணர்வு உண்மையானது. ஏனென்றால் நேரம் ஒரு திசையில் மட்டுமே போகிறது, திரும்பி வராது. ஒவ்வொரு நொடியும் ஒரு வாய்ப்பு. போனால் போனது. ஆனால் ஒரு அழகான உண்மையும் இருக்கிறது. சிவன் மீண்டும் மீண்டும் அழைக்கிறார். ஒரு வாய்ப்பை தவறவிட்டாலும் இன்னொரு வாய்ப்பு வரும். ஆனால் ஒவ்வொரு தவறவிடலும் ஒரு காலம் போகிறது. அந்த காலத்தை வீணாக்காதீர்கள். ஒரு கதை சொல்கிறேன். திருச்சிராப்பள்ளியில் ஒரு வயோதிக ஆண் இருந்தார். பெயர் வெங்கடாச்சலம். வயது 80. வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் செய்திருந்தார். ஆனால் ஒன்று மட்டும் செய்யவில்லை. தன் மகனிடம் மன்னிப்பு கேட்பது. பழைய ஒரு சண்டை. நீண்ட நேரம் கழிந்தது. ஆனால் மன்னிப்பு கேட்கவில்லை. ஒரு நாள் ஒரு ஆசிரியர் சொன்னார், இன்று செய்யாமல் போனால் நாளை தாமதமாகும். நாளை செய்யாமல் போனால் மிகவும் தாமதமாகும். தாமதங்கள் தொடர்ந்தால் இறுதியில் வாய்ப்பு மாய்ந்துவிடும் என்று. வெங்கடாச்சலம் அன்று வீட்டிற்கு திரும்பினார். மகனிடம் போனார். ஒரு வார்த்தை சொன்னார், மன்னிக்கோ என்று. மகனின் கண்கள் நிரம்பின. அந்த ஒரு வார்த்தை ஆண்டுகளை கரைத்தது. வெங்கடாச்சலம் சொன்னார், நீண்ட நேரம் தாமதித்தேன். இன்று சொன்னேன். நல்ல வேளை, இன்னும் வாய்ப்பிருந்தது. இந்த கதை ஏப்ரல் 15க்கு மிகவும் பொருந்தும். இன்னும் வாய்ப்பிருக்கிறது. ஏப்ரல் 15க்குள் செய்யுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். மனசுக்குள் ஒரு விஷயம் இருக்கிறது. நீண்ட நேரமாக தள்ளி போட்டு வருகிறீர்கள். அந்த விஷயத்தை ஏப்ரல் 15க்குள் செய்யுங்கள். இப்போது ஒரு மிகவும் ஆழமான தத்துவம். சிவன் கடைசி எச்சரிக்கை என்பது உண்மையில் என்ன? கடைசி என்ற வார்த்தை பயமுறுத்துகிறது. ஆனால் சிவன் ஒரு விஷயம் கடைசியாக இருக்க அனுமதிக்க மாட்டார். சிவன் கருணாமூர்த்தி. கடைசி என்று இல்லை. மீண்டும் மீண்டும் வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனால் ஒரு உண்மை இருக்கிறது. ஒவ்வொரு தாமதமும் ஒரு விலை கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் கவலையோடு வாழ்வது ஒரு விலை. ஒவ்வொரு நாளும் சிவனில்லாமல் வாழ்வது ஒரு விலை. இந்த விலை செலுத்துவதை நிறுத்துங்கள். ஏப்ரல் 15க்குள் நிறுத்துங்கள். இப்போது ஒரு கதை சொல்கிறேன். ஒரு நோயாளி மருத்துவரிடம் போனார். டாக்டர் சொன்னார், இந்த மருந்தை தினமும் சாப்பிட வேண்டும். தவறினால் நோய் மேலும் வளரும் என்று. நோயாளி கேட்டார், ஒரு நாள் தவறினால் என்ன ஆகும்? டாக்டர் சொன்னார், ஒரு நாள் தவறினால் குணம் கொஞ்சம் தாமதமாகும். ஒரு வாரம் தவறினால் நோய் மேலும் வளரும். ஒரு மாதம் தவறினால் மிகவும் கஷ்டமாகும். நோயாளி புரிந்து கொண்டார். தவறாமல் மருந்து சாப்பிட்டார். சிவனை நினைப்பதும் அப்படித்தான். தினமும் ஒரு நிமிடம் தவறாமல். ஏப்ரல் 15க்குள் தொடங்குங்கள். தினமும் ஒரு நிமிடம். அந்த மருந்து வாழ்க்கையை குணப்படுத்தும். இப்போது ஒரு ஆழமான விஷயம் பேசுவோம். பிரபஞ்சம் எப்போதும் நம்மோடு பேசுகிறது. எப்படி பேசுகிறது? ஒரு சின்ன உதாரணம். நீங்கள் ஒரு விஷயம் பற்றி யோசிக்கிறீர்கள். திடீரென்று அதே விஷயம் ஒரு புத்தகத்தில் தெரிகிறது. அல்லது ஒரு நண்பன் அதே விஷயம் பேசுகிறான். அல்லது ஒரு பாடலில் அதே விஷயம் கேட்கிறது. இது தற்செயல் அல்ல. இது பிரபஞ்சம் பேசுவது, சிவன் பேசுவது. ஏப்ரல் 15க்கு முன்பு இப்படிப்பட்ட தற்செயல்கள் அதிகமாக நடக்கலாம். கவனியுங்கள். அவை சிவன் அனுப்பும் செய்திகள். இப்போது ஒரு கதை சொல்கிறேன். இது மிகவும்
ஆழமான கதை. ஒரு ஆண் இருந்தான். வாழ்க்கையில் மிகவும் கஷ்டப்பட்டவன். ஒரு நாள் ஒரு கோவிலில் உட்கார்ந்திருந்தான். சிவனே, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்டான். அந்த நொடி ஒரு குழந்தை வந்தது. அவன் பக்கத்தில் உட்கார்ந்தது. சொன்னது, அண்ணா, உங்களுக்கு ஒரு பூ கொடுக்கிறேன் என்று. அந்த நொடி அவன் ஒரு நொடி திடுக்கினான். ஒரு குழந்தை அவனை அண்ணா என்று அழைத்தது. ஒரு பூ கொடுத்தது. அந்த நொடி அவன் உணர்ந்தான். சிவன் இந்த குழந்தை வழியாக பதில் சொன்னார். உன் வாழ்க்கை கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அன்பு இருக்கிறது. அன்பு இருக்கும் இடத்தில் நான் இருக்கிறேன் என்று. அந்த ஒரு நொடி அவன் வாழ்க்கையை மாற்றியது. சிவன் எந்த வழியிலும் வரலாம். ஒரு குழந்தையிலும் வரலாம், ஒரு பூவிலும் வரலாம், ஒரு நண்பனிலும் வரலாம். ஏப்ரல் 15க்குள் கவனியுங்கள், சிவன் வருகிறார். இப்போது ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோவை நான் உங்களுக்காக மிகுந்த அன்போடு எழுதினேன். ஸ்கிரிப்ட் எழுதி, ரெக்கார்ட் செய்து, எடிட் செய்து உங்களிடம் கொண்டு வருகிறேன். ஏன் இந்த வேலை செய்கிறேன் என்று கேட்டால் ஒரே ஒரு காரணம். சிவன் கடைசி எச்சரிக்கையை உங்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த திருப்பும் வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது என் சேவை, சிவனுக்கும் உங்களுக்கும். இப்போது ஒரு மிகவும் ஆழமான விஷயம் பேசுவோம். வாழ்வு திருப்பம் என்பது உண்மையில் என்ன? வாழ்வு திருப்பம் என்பது வெளியில் நடக்கும் மாற்றம் அல்ல, உள்ளில் நடக்கும் மாற்றம். ஒரு உதாரணம். ஒரு ஆண் வாழ்க்கையில் நிறைய பணம் சம்பாதித்தான், நிறைய சொத்து சேர்த்தான். ஆனால் வாழ்க்கை திருப்பமில்லை. வெளியில் மாறியது, ஆனால் உள்ளில் மாறவில்லை. ஒரு பெண்மணி வாழ்க்கையில் நிறைய கஷ்டப்பட்டார். ஆனால் ஒரு நொடி சிவனை உணர்ந்தார். அந்த ஒரு நொடியில் வாழ்க்கை திருப்பம் நடந்தது. வெளியில் எதுவும் மாறவில்லை, ஆனால் உள்ளில் எல்லாமே மாறியது. உள்ளில் மாறினால் வெளியும் மாறும். உள்ளில் மாறாவிட்டால் வெளிமாற்றங்கள் நிரந்தரமில்லை. ஏப்ரல் 15க்குள் உள்ளில் ஒரு மாற்றம் நடக்கட்டும். அந்த மாற்றம் வாழ்க்கையையும் மாற்றும். உள்ளில் மாற்றம் என்றால் என்ன? ஒரு கோபம் விலகுவது, ஒரு பழைய வலி கரைவது, ஒரு சந்தேகம் போவது, ஒரு நம்பிக்கை வருவது, ஒரு அமைதி வருவது, ஒரு திசை தெரிவது. இவை உள்ளில் மாற்றங்கள். ஒரு மாற்றம் மட்டும் ஏப்ரல் 15க்குள் வரட்டும். இப்போதொரு கதை சொல்கிறேன். ஈரோட்டில் ஒரு இளைஞன் இருந்தான். வயது 28. வாழ்க்கையில் பல தோல்விகள். வேலை வேண்டும், ஆனால் கிடைக்கவில்லை. ஒவ்வொரு நேர்முகத் தேர்விலும் தோற்றான். மனம் மிகவும் கஷ்டப்பட்டது. ஒரு நாள் ஒரு கோயிலில் உட்கார்ந்தான். சிவனே, என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்று கேட்டான். அந்த நொடி மனசில் ஒரு விஷயம் தோன்றியது. நீ தோல்விகளை தாங்குகிறாய், ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கவில்லை. ஒவ்வொரு தோல்வியிலும் ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாடத்தை கற்றுக்கொள்கிறாயா என்று. இளைஞன் யோசித்தான். கற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிந்தது. அன்று முதல் ஒவ்வொரு தோல்விக்குப் பிறகும் ஒரு கேள்வி கேட்டான். இதிலிருந்து என்ன கற்றேன் என்று. 6 மாதத்தில் வேலை கிட்டியது. ஆனால் அதைவிட முக்கியம், அவன் உள்ளில் மாறியிருந்தான். தோல்வி பயமில்லை என்று தெரிந்தது. இது வாழ்வு திருப்பம். உள்ளில் மாற்றம், வெளியில் வெற்றி. இப்போது ஒரு மிகவும் முக்கியமான விஷயம். ஏப்ரல் 15க்குள் செய்ய வேண்டிய 5 காரியங்கள். முதல் காரியம், ஒரு முடிவு. என்ன முடிவு? சிவனோடு வாழுவேன் என்று. தினமும் ஒரு நிமிடம் சிவனை நினைப்பேன் என்று. இந்த ஒரு முடிவு, வேறு ஒன்றும் வேண்டாம். இரண்டாவது காரியம், ஒரு மன்னிப்பு. யாரோடாவது பழைய கோபம் இருக்கிறதா? மனசில் மன்னியுங்கள். நேரில் சொல்ல முடியாவிட்டாலும் மனசில் சொல்லுங்கள். மூன்றாவது காரியம், ஒரு நன்றி. உங்கள் வாழ்க்கையில் இருப்பதற்கு நன்றி. இந்த உயிருக்கு நன்றி. சிவனுக்கு நன்றி. நான்காவது காரியம், ஒரு நல்ல செயல். யாரோடாவது அன்போடு பேசுங்கள். யாரோடாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்கள். ஒரு சின்ன உதவி செய்யுங்கள். ஐந்தாவது காரியம், ஒரு தியானம். கண்களை மூடுங்கள். ஒரு நிமிடம் சிவனை நினைத்து ஓம் நமச்சிவாய என்று 3 முறை மனசில் சொல்லுங்கள். இந்த 5ம் ஏப்ரல் 15க்குள் செய்யுங்கள். ஒரு நாளில் செய்ய வேண்டியது இல்லை. 5 நாட்களில் ஒவ்வொன்றாக செய்யலாம். ஆனால் ஏப்ரல் 15க்குள் செய்யுங்கள். இப்போதொரு கதை சொல்கிறேன். ஒரு கிழவர் இருந்தார். வயது 79. வாழ்க்கை முழுவதும் வேலை, சம்பாதிப்பு, சேர்ப்பு மட்டுமே. சிவனை வணங்கினாலும் உள்ளே கவனிக்கவில்லை. ஒரு நாள் ஒரு மாரடைப்பு வந்தது. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். படுக்கையில் படுத்தபடி யோசித்தார். வாழ்க்கையில் என்ன சேர்த்தேன்? பணம், சொத்து. ஆனால் என்ன கொண்டு போவேன்? ஒன்றும் இல்லை. அந்த நொடி ஒரு மாற்றம் வந்தது. என்ன சேர்க்க வேண்டும்? சிவன் நினைவுகளை சேர்க்க வேண்டும். அன்பு சேர்க்க வேண்டும். நல்ல செயல்கள் சேர்க்க வேண்டும். குணமானவுடன் வாழ்க்கை மாறியது. பணத்திற்காக வேலை செய்வதை நிறுத்தவில்லை. ஆனால் பணம் மட்டுமே லட்சியமில்லை என்று தெரிந்தது. வாழ்வு திருப்பம் நடந்தது. இது ஒரு கடும் திருப்பமாக வந்தது. மாரடைப்பு வழியாக
வேகமாக வந்தது. சிவன் சில நேரங்களில் கடுமையான வழியில் திருப்பும் வாய்ப்பை அனுப்புகிறார். ஆனால் எப்போதும் கடுமையாக வரவேண்டியதில்லை. இப்போது ஏப்ரல் 15க்குள் ஒரு மெல்லிய வழியில் திருப்பம் எடுக்கலாம். தாமதிக்காதீர்கள். இப்போது கர்மா பற்றி பேசுவோம். ஏப்ரல் 15க்கு கர்மாவோடு என்ன தொடர்பு என்று. கர்மா என்றால் செயல். நம் கடந்த செயல்களின் விளைவுகள் நம்மை தொடர்கின்றன. நல்ல செயல்கள் நல்ல விளைவுகள், கெட்ட செயல்கள் கடினமான விளைவுகள். ஆனால் சிவன் ஒரு வரம் தருகிறார். கர்மாவை மாற்ற ஒரு வாய்ப்பு தருகிறார். அந்த வாய்ப்பு என்ன? மன பரிவர்த்தனை. உள்ளில் மாறுவது. பழைய செயல்களுக்கு மன்னிப்பு கேட்பது. புதிய திசையில் போவது. இந்த மன பரிவர்த்தனை நடக்கும்போது கர்மா கொஞ்சம் இலகுவாகும். வாழ்க்கை சுலபமாகும். ஏப்ரல் 15 அந்த மனப்பரிவர்த்தனைக்கு ஒரு நல்ல நாள். சித்திரை மாதத்தின் சக்தி வாய்ந்த நேரம். கர்மாவை கொஞ்சம் இலகுவாக்கும் நேரம். இந்த நேரத்தை பயன்படுத்துங்கள். ஒரு நொடி மனம் திரும்புங்கள். கடந்த காலத்தில் யாரையாவது தவறாக நடத்தியிருந்தால் மனசில் சொல்லுங்கள், மன்னிக்கோ என்று. யாரையோ வலிக்கச் செய்திருந்தால் மனசில் சொல்லுங்கள், தவறு செய்தேன் என்று. சிவனிடம் சொல்லுங்கள், சிவா, கடந்தது, இனி சரியாக வாழுவேன் என்று. இந்த ஒரு நொடி கர்மாவை இலகுவாக்கும். ஒரு கதை. ஒரு வியாபாரி நிறைய ஆண்டுகளாக சரியில்லாமல் வியாபாரம் செய்தார். ஒரு நாள் யாரோ கேட்டார், ஐயா, உங்கள் வியாபாரம் ஏன் இப்படி ஆட்டுவிக்கிறது? வியாபாரி சொன்னார், தெரியவில்லை. கேட்டவர் சொன்னார், கடந்த காலத்தில் யாரையாவது வஞ்சித்திருக்கிறீர்களா? அது திரும்பி வருகிறது. வியாபாரி ஒரு நொடி யோசித்தார். ஆமா, ஒரு நேரத்தில் ஒரு தவறு செய்தேன் என்று சொன்னார். கேட்டவர் சொன்னார், அந்த தவறுக்கு மன்னிப்பு கேளுங்கள். இயலுமானால் நேரில், இயலாவிட்டால் சிவனிடம். வியாபாரி அன்று இரவு சிவனிடம் மன்னிப்பு கேட்டார். உண்மையாக கேட்டார். அடுத்த ஆண்டு வியாபாரம் மேம்பட்டது. மன்னிப்பு கர்மாவை கரைக்கிறது. கர்மா கரைந்தால் வாழ்க்கை சுலபமாகும். ஏப்ரல் 15க்குள் மன்னிப்பு கேளுங்கள். கர்மா இலகுவாகட்டும். வாழ்க்கை சுலபமாகட்டும். இப்போது ஒரு மிகவும் ஆழமான விஷயம் பேசுவோம். ஏப்ரல் 15க்கு ஒரு தனிப்பட்ட அர்த்தம் இருக்கிறது. இந்த தேதியை பாருங்கள். 1 மற்றும் 5. 1 என்பது ஆரம்பம். 5 என்பது பஞ்சாட்சரம். ஒரு புதிய ஆரம்பம் பஞ்சாட்சர சக்தியோடு. ஓம் நமச்சிவாய. எண்ணியல் படி 1 + 5 = 6. 6 என்பது சோமன் எண், சந்திரன் எண். சிவன் சோமசுந்தரர். 6ஆம் தேதி சிவன் சந்திர சக்தி. இந்த விஷயங்கள் கவிதை மட்டுமல்ல, ஒரு திசையை காட்டுகின்றன. ஏப்ரல் 15 ஒரு சக்தி வாய்ந்த தேதி என்று. இந்த சக்தியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போதொரு கதை சொல்கிறேன். இது ஒரு உண்மை நிகழ்வை அடிப்படையாக கொண்டது. ஒரு கிராமத்தில் ஒரு குடும்பம் இருந்தது. அப்பாவும் மகனும் நிறைய வருடங்களாக பேசவில்லை. ஒரு சின்ன கோபம் பெரிதாகிவிட்டது. ஒரு நாள் அம்மா ஒரு விஷயம் செய்தார். சித்திரை மாத ஆரம்பத்தில் வீட்டில் ஒரு சிறு விழா. அப்பாவும் மகனும் ஒரே இடத்தில் உட்கார்ந்தார்கள். யாரும் வலியுறுத்தவில்லை, யாரும் கட்டாயப்படுத்தவில்லை. சாப்பாட்டு நேரம். அம்மா ஒரு காரியம் செய்தார். அப்பாவுக்கு மகன் விரும்பிய விஷயம் பரிமாறினார். மகனுக்கு அப்பா விரும்பிய விஷயம் பரிமாறினார். அப்பா கேட்டார், யார் இதை கொண்டு வந்தது? அம்மா சொன்னார், உங்கள் மகன் உங்களுக்காக சொல்லியிருந்தான் என்று. மகன் ஆச்சரியப்பட்டான். அப்பா ஒரு நொடி சும்மா இருந்தார். மகனை பார்த்தார். ஒரு கை அசைவு. மகன் தலை குனிந்தான். வார்த்தைகள் பேசவில்லை. ஆனால் திருப்பம் நடந்தது. அம்மாவின் ஒரு சின்ன செயல். சிவன் அந்த செயலில் வழிகாட்டினார். திருப்பம் நடந்தது. ஏப்ரல் 15க்குள் ஒரு சின்ன செயல் செய்யுங்கள். யாரோடாவது. சிவன் அந்த செயலில் வருவார். திருப்பம் நடக்கும். இப்போது ஒரு மிகவும் ஆழமான விஷயம் பேசுவோம். வாழ்வு திருப்பம் ஒரு இடி முழக்கம் போல வராது. மெல்லிய பனி போல வரும். பனி மெல்ல மெல்ல வருகிறது. மரங்கள் நனைகின்றன. மண் நனைகிறது. ஒரு புத்துணர்வு வருகிறது. யாரும் பனி வருகிறது
என்று கவனிக்கவில்லை. ஆனால் பனி வந்திருக்கிறது. வாழ்வு திருப்பமும் அப்படித்தான். ஒரு நாள் திடீரென நடக்காது. மெல்ல மெல்ல நடக்கும். ஒரு நொடி சிவனை நினைக்கிறோம். ஒரு நாள் ஒரு கோபம் குறைகிறது. ஒரு நாள் ஒரு அமைதி வருகிறது. இவை எல்லாம் திருப்பத்தின் பகுதிகள். ஏப்ரல் 15 அந்த மெல்லிய பனியின் ஆரம்பம். ஒரு திவளை. அந்த திவளை ஒரு நாள் வெள்ளமாகும். தொடங்குங்கள். ஒரு திவளை போதும். இப்போது சித்திரை மாதம் ஏன் ஒரு சாளரம் போல என்று ஆழமாக சொல்கிறேன். ஒரு வீட்டில் ஒரு சாளரம் திறந்திருக்கிறது. காற்று வருகிறது, வெளிச்சம் வருகிறது, வாசனை வருகிறது. இந்த சாளரம் திறந்திருக்கும் போது மட்டுமே இந்த சக்திகள் வருகின்றன. சித்திரை மாதம் அந்த சாளரம் மிகவும் அகலமாக திறந்திருக்கும் நேரம். இந்த நேரத்தை தவறவிடாதீர்கள். ஒரு கதை. ஒரு நகரத்தில் ஒரு ஆசிரியர் தன் மாணவர்களுக்கு ஒரு படிப்பினை கொடுத்தார். ஒரு வகுப்பறை சாளரம் திறந்திருக்கும். காற்று வரும். மாணவர்களில் சிலர் காற்றை வாங்கிக் கொள்வார்கள். சிலர் கண்ணில் படாமல் இருந்தாலும் தாக்கப்படுவார்கள். ஆசிரியர் கேட்டார், ஏன் வித்தியாசம்? கவனிப்பவர்களுக்கு காற்று கிட்டும், கவனிக்காதவர்களுக்கு காற்று வந்தாலும் தெரியாது என்று. சித்திரை மாத சக்தி அப்படித்தான். கவனிப்பவர்களுக்கு கிட்டும், கவனிக்காதவர்களுக்கு வந்தாலும் தெரியாது. ஏப்ரல் 15 கவனியுங்கள், சக்தி கிட்டும். இப்போது ஒரு ஆழமான விஷயம். ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் ஏப்ரல் 15? ஏன் வேறு தேதி இல்லை? ஒரு பதில் சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் இன்று பார்க்கிறீர்கள். இன்று ஏப்ரல் 11. ஏப்ரல் 15 4 நாட்கள் உள்ளது. 4 நாட்கள் ஒரு சிறிய காலம். ஆனால் ஒரு முடிவெடுக்க, ஒரு திருப்பம் எடுக்க, ஒரு தொடக்கம் செய்ய போதுமான நேரம். உடனே தொடங்க வேண்டும் என்ற அவசரத்தை ஏற்படுத்துகிறோம். ஏனென்றால் நாளை என்று சொல்லும் மனம் இருக்கிறது நம்மிடம். அந்த நாளை என்ற மனமே மாற்றத்தை தள்ளி போடுகிறது. ஏப்ரல் 15 ஒரு டெட்லைன், ஒரு ஃப்ரெண்ட்லி டெட்லைன், சிவன் கொடுக்கும் டெட்லைன். இந்த நாளுக்குள் ஒரு தொடக்கம் செய்யுங்கள். இப்போது ஒரு முடிவு கதை சொல்கிறேன். ஒரு ஆண் இருந்தான். வயது 56. ஒரு வியாபாரம் தோல்வியில் இருந்தது. மனம் சோர்ந்திருந்தது. ஒரு நாள் ஒரு கோயிலில் உட்கார்ந்தான். சிவா, என்னோடு ஒரு விஷயம் பேசு என்று கேட்டான். அந்த நொடி மனசில் ஒரு விஷயம் வந்தது. நீ தோல்வியில் இருக்கிறாய். ஆனால் கடந்த ஆண்டில் உன் குடும்பம் ஆரோக்கியமாக இருந்தது. உன் உடல் ஆரோக்கியமாக இருந்தது. உன்னை நேசிக்கும் மனைவி இருக்கிறாள். உன்னை நேசிக்கும் பிள்ளைகள் இருக்கிறார்கள். இவையெல்லாம் தெரிகிறதா? ஆண் ஒரு நொடி நிறுத்தினான். ஆமாம், இவையெல்லாம் இருக்கின்றன. மனசில் வந்தது. அவற்றிற்கு நன்றி சொன்னாயா? இல்லை. நன்றி சொல். அதுவே தொடக்கம். ஆண் அழுதான். நன்றி சொன்னான். அந்த நாளிலிருந்து வாழ்க்கை மாறியது. வியாபாரம் சரியாகுவதற்கு இன்னும் நேரமானது. ஆனால் மனம் மாறியது. பார்வை மாறியது. அந்த மாறிய பார்வையிலிருந்து புதிய வழிகள் தெரிந்தன. நன்றி என்ற ஒரு வார்த்தை, அது திருப்பத்தின் ஆரம்பம். ஏப்ரல் 15க்குள் ஒரு நன்றி சொல்லுங்கள். உண்மையான நன்றி, மனசிலிருந்து வரும் நன்றி. அது திருப்பத்தின் தொடக்கம். இப்போது ஒரு ஆழமான விஷயம். வாழ்க்கை ஒரு யாத்திரை, சிவன் நோக்கிய யாத்திரை. அந்த யாத்திரையில் சில நேரங்கள் வேகமாக போகும், சில நேரங்கள் மெதுவாக போகும், சில நேரங்கள் தடைபடும், சில நேரங்கள் திரும்பி போவோம். ஆனால் யாத்திரை நிற்பதில்லை. சிவன் நோக்கிய யாத்திரை. ஏப்ரல் 15 அந்த யாத்திரையில் ஒரு முக்கியமான இடம், ஒரு திருப்புமுனை. இங்கே ஒரு சரியான திசையில் திரும்பலாம். யாத்திரை வேகமாக போகும். தவறவிடாதீர்கள். திரும்புங்கள். சிவனை நோக்கி திரும்புங்கள். அந்த திருப்பமே வாழ்வு திருப்பம். சிவன் காத்திருக்கிறார். திரும்பி வாருங்கள் என்று ஆசைப்படுகிறார். அந்த ஆசையை நிறைவேற்றுங்கள். ஏப்ரல் 15க்குள். நிச்சயம் ஏப்ரல் 15க்குள். இப்போது ஒரு மிகவும் விசேஷமான விஷயம் பேசுவோம். சிவன் ஏன் எச்சரிக்கிறார் என்பதற்கு ஒரு ஆழமான காரணம் இருக்கிறது. சிவன் கருணாமூர்த்தி. கருணை என்றால் என்ன? வலிக்கும் போது உணர்வது, அடுத்தவர் கஷ்டத்தை தன் கஷ்டமாக உணர்வது. நாம் சிவனில்லாமல் வாழ்கிறோம். சிவனுக்கு அது வலிக்கிறது. நம்மை நேசிக்கிறார். நாம் தவறான திசையில் போகிறோம் என்று அவருக்கு தெரிகிறது. அது அவருக்கு வலிக்கிறது. அந்த வலியிலிருந்து வரும் எச்சரிக்கை இது. ஒரு அம்மா தன் குழந்தை ஆபத்தில் போகும்போது என்ன செய்கிறாள்? ஓடி வருகிறாள், கைப்பிடிக்கிறாள், திரும்பி அழைக்கிறாள். அது கோபமில்லை, அது அன்பு. சிவன் கடைசி எச்சரிக்கையும் அப்படித்தான். அன்போடு வருகிறது. திரும்பி வா, ஆபத்தான திசையில் போகாதே, நான் காட்டும் வழியில் வா என்று. இந்த அன்பை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒரு கதை சொல்கிறேன். ஒரு பெண்மணி வாழ்க்கையில் நிறைய கஷ்டங்கள் அனுபவித்தவர். ஒரு நாள் ஒரு கோயிலில் நின்றிருந்தார். ஒரு கண்ணீர் கன்னத்தில் வழிந்தது. ஒரு ஆசிரியர் பக்கத்தில் நின்றிருந்தார். சொன்னார், அம்மா, அந்த கண்ணீர் சிவனுக்கு தெரிகிறது. பெண்மணி சொன்னார், தெரிந்தால் ஏன் ஒன்றும் செய்யவில்லை? ஆசிரியர் சொன்னார், ஒன்றும் செய்யவில்லை என்று யார் சொன்னார்கள்? நீங்கள் இன்று கோயிலுக்கு வந்தீர்கள். இந்த கண்ணீர் வந்தது. இந்த உரையாடல் நடக்கிறது. இவையெல்லாம் சிவன் செய்கிறார். உங்கள் வலியோடு அவரும் இருக்கிறார். பெண்மணி ஒரு நொடி சும்மா இருந்தார். கண்கள் மீண்டும் நிரம்பின. ஆனால் அந்த கண்ணீரில் ஒரு ஆறுதல் வந்தது. இது சிவன் கருணை. ஏப்ரல் 15க்குள் ஒரு நொடி அந்த கருணையை உணருங்கள். சிவன் உங்கள் வலியோடு இருக்கிறார். உங்கள் கண்ணீரோடு இருக்கிறார். உங்கள் ஆறுதலோடு இருக்கிறார். இந்த உணர்வோடு திருப்பமிடுங்கள். இப்போது ஒரு மிகவும் முக்கியமான விஷயம். சிவன் எச்சரிக்கை என்பதில் ஒரு அழகான முரண்பாடு இருக்கிறது. எச்சரிக்கை என்றால் நிறுத்து என்று அர்த்தம். ஆனால் சிவன் எச்சரிக்கை என்றால் தொடர்ந்து போ என்று அர்த்தம். ஆனால் சரியான வழியில் தொடர் என்று. தவறான வழியில் போவதை நிறுத்து, சரியான வழியில் போவதை தொடர். ஏப்ரல் 15க்குள் இந்த ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள். என்ன நிறுத்த வேண்டும், என்ன தொடர வேண்டும்? ஒரு கோபம் இருக்கிறதா? அதை நிறுத்துங்கள். ஒரு அன்பு இருக்கிறதா? அதை தொடருங்கள். ஒரு சந்தேகம் இருக்கிறதா? அதை நிறுத்துங்கள். ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? அதை தொடருங்கள். ஒரு வழி சுமக்கிறீர்களா? அதை நிறுத்துங்கள். ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறதா? அதை தொடருங்கள். நிறுத்துவது, தொடர்வது. ஏப்ரல் 15 அந்த பாகுபாட்டின் நாள். இப்போது ஒரு கடைசி விஷயம் சொல்கிறேன். வீடியோ முடிவுக்கு வருவதற்கு
அதற்கு முன் ஏப்ரல் 15க்குள் ஒரு கடிதம் எழுதுங்கள். யாருக்கு? சிவனுக்கு. என்ன எழுதுவது? சிவா, இதுவரை உன்னோடு சரியாக இருக்கவில்லை, மன்னி. இனி உன்னோடு வாட விரும்புகிறேன், என்னை வழிகாட்டு, நன்றி என்று 4 வாக்கியங்கள் ஒரு நோட்டில் எழுதுங்கள், ஒரு தாளில் எழுதுங்கள், அல்லது மனசில் எழுதுங்கள். அந்த கடிதம் சிவனுக்கு போகும். அவர் படிப்பார், பதில் அனுப்புவார். பதில் வரும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சிறு அமைதியாக, ஒரு சிறு தெளிவாக, ஒரு சிறு திசையாக. அந்த பதிலை கவனியுங்கள். சிவன் பதில் அனுப்புகிறார். எப்போதும் அனுப்புகிறார். ஏப்ரல் 15க்கு முன்னரும் அனுப்புவார், ஏப்ரல் 15க்கு பின்னரும் அனுப்புவார். ஆனால் ஏப்ரல் 15க்குள் கடிதம் எழுதினால் அந்த நாளிலிருந்து பதில் தேட ஆரம்பிப்பீர்கள், கவனிக்க ஆரம்பிப்பீர்கள். அந்த கவனிப்பே திருப்பம். இப்போது இந்த வீடியோவின் மிக ஆழமான தருணம் வருகிறது. சிவன் கடைசி எச்சரிக்கை என்று தலைப்பில் இருக்கிறது. ஆரம்பத்திலிருந்து பலவற்றை பேசினோம். ஏப்ரல் 15 சிறப்பு, திருப்பம் தேவை, என்ன செய்ய வேண்டும் என்று. ஆனால் இப்போது உண்மையான எச்சரிக்கை என்னவென்று சொல்கிறேன். கடைசி எச்சரிக்கை என்பது ஒரு தேதி பற்றிய எச்சரிக்கை அல்ல, ஒரு வாழ்க்கை பற்றிய எச்சரிக்கை. நாம் சிவனை உணராமல் வாழும் வாழ்க்கை பற்றிய எச்சரிக்கை. தினமும் வாழ்கிறோம், ஆனால் சிவன் இல்லாமல் வாழ்கிறோம். தினமும் சுவாசிக்கிறோம், ஆனால் சுவாசம் சிவன் என்று அறியாமல் சுவாசிக்கிறோம். இந்த அறியாமை வாழ்க்கைதான் கடைசி எச்சரிக்கை. சிவன் சொல்கிறார், இனி இப்படி இருக்காதே. ஒவ்வொரு நொடியும் உணர்ந்து வாழு. ஒவ்வொரு சுவாசத்திலும் என்னை பாரு. ஒவ்வொரு மனிதரிலும் என்னை பாரு. ஒவ்வொரு விஷயத்திலும் என்னை பாரு. இந்த அழகான வாழ்க்கையை வீணாக்காதே. இது சிவன் கடைசி எச்சரிக்கை. ஏப்ரல் 15 அந்த விழிப்பு தொடங்கும் நாள். விழிப்பு என்றால் என்ன? விழிப்பு என்றால் ஒவ்வொரு நொடியும் கவனிப்பது. சிவன் எங்கும் இருக்கிறார் என்று தெரிந்து வாழ்வது. ஒரு கதை. ஒரு ஞானி ஒரு மாணவனிடம் கேட்டார், இன்று காலை என்ன சாப்பிட்டாய்? மாணவன் சொன்னான், இட்லி. ஞானி கேட்டார், அந்த இட்லி சாப்பிடும்போது கவனித்தாயா? ருசி என்ன? வாசம் என்ன? உணர்வு என்ன? மாணவன் சொன்னான், இல்லை, வேகமாக சாப்பிட்டேன். ஞானி சொன்னார், அந்த இட்லி சிவன். அதை உணர்வோடு சாப்பிட்டிருந்தால் சிவனை சந்தித்திருப்பாய். விழிப்பாக சாப்பிட்டால் தினமும் சிவன் சந்திப்பு நடக்கும். விழிப்பு இதுதான். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிப்பது. அந்த கவனிப்பில் சிவன் தெரிவார். ஏப்ரல் 15 அந்த விழிப்பு தொடங்கும் நாள். ஒவ்வொரு விஷயத்தையும் கவனிக்க ஆரம்பியுங்கள். இப்போது ஒரு நடைமுறை வழிமுறை சொல்கிறேன். ஏப்ரல் 15க்குள் செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி. காலையில் எழுந்தவுடன் படுக்கையில் ஒரு நொடி கண்களை மூடி ஒரு மூச்சை எடுத்து மனசில் சொல்லுங்கள், சிவா, இன்று விழிப்போடு வாழ்வேன். ஒவ்வொரு விஷயத்திலும் உன்னை பார்ப்பேன் என்று. அவ்வளவுதான். ஒரு நொடி, ஒரு வாக்கியம். அந்த ஒரு நொடி அந்த நாளை மாற்றும். அந்த நாள் நாளையை மாற்றும். நாளை மறுநாளை மாற்றும். வாழ்க்கை மாறும். இந்த பயிற்சியை ஏப்ரல் 15 முதல் தொடங்குங்கள். தினமும் தொடருங்கள். ஒரு மாதம் கழித்து என்ன மாறியது என்று பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் நாம் கற்றதை சுருக்கமாக சொல்கிறேன். ஏப்ரல் 15 ஒரு சக்தி வாய்ந்த திருப்புமுனை. சித்திரை மாதத்தின் சக்தி வாய்ந்த நேரம். சிவன் கடைசி எச்சரிக்கை என்பது வாழ்க்கையை விழிப்போடு வாழாமல் இருப்பதை பற்றியது. திருப்பம் உள்ளில் நடக்கும் மாற்றம், வெளியில் நடக்கும் மாற்றம் தானாக வரும். 5 காரியங்கள் ஏப்ரல் 15க்குள். முடிவு, மன்னிப்பு, நன்றி, நல்ல செயல், தியானம். விழிப்பு என்பது ஒவ்வொரு நொடியும் கவனிப்பது. சிவன் எங்கும் இருக்கிறார் என்று உணர்வது. காலையில் ஒரு நொடி, சிவா, இன்று விழிப்போடு வாழ்வேன் என்று சொல்வது. இவ்வளவுதான். ஒரு நொடி, ஒரு வாக்கியம். இந்த வீடியோவில் நடைமுறை எதுவும் இல்லை, ஒன்றை தவிர. இன்று ஒரு விஷயம் மட்டும் செய்யுங்கள். காலையில் எழுந்தவுடன் படுக்கையிலேயே கண்களை மூடி ஒரு மூச்சை எடுத்து, சிவா, இன்று விழிப்போடு வாழ்வேன் என்று சொல்லுங்கள். அந்த ஒரு நொடி, அந்த ஒரு வாக்கியம் ஏப்ரல் 15க்குள் நிச்சயம் செய்யுங்கள். கீழே கமெண்ட் பெட்டியில் எழுதுங்கள், ஏப்ரல் 15க்குள் விழிப்பு தொடங்குகிறேன் என்று. அந்த வார்த்தைகள் உங்கள் உறுதிமொழி. சிவன் கேட்கிறார். இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கும் இந்த திருப்பும் வாய்ப்பு கிட்டட்டும். சிவன் உங்களை நேசிக்கிறார். இந்த நொடியிலும் ஏப்ரல் 15லும் என்றும் என்றும் விழிப்போடு வாழுங்கள். சிவன் தெரிவார். ஓம் நம சிவாய. நன்றி.